தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தங்க சக்திவேல். அதாவது தமிழகத்தில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக அரசுக்கு உதயசூரியன் சின்னத்தில் ஏன் வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக உங்களிடம் ஒரு உரையாடலுக்காக இந்த காணொளி வழங்குகின்றேன். அதாவது சிற்றொலி யூடியூப் சேனல் சார்பாக தமிழக மக்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கலைஞர் அரசை ஏன் ஆதரிக்க வேண்டும், திமுக தலைமையிலான அரசை ஏன் ஆதரிக்க வேண்டும்? சமூக நீதி நிலைநாட்டியதில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரும் பங்கு உண்டு. அதாவது 69% இடஒதுக்கீட்டை தமிழகத்தில் அமல்படுத்தி அதை 9வது அட்டவணையில் சேர்த்து மிகவும் பிற்படுத்தப்பட்டவருக்கும் சீர்மறைப்பினருக்கும் 20% இடஒதுக்கீடை டாக்டர் கலைஞர் அவர்கள் வழங்கி சமூக நீதியை நிலைநாட்டினார். அருந்ததியர்களுக்கு 3% உள்ஒதுக்கீடு வாங்கி அருந்ததியர்களின் வாழ்வில் ஒளியேற்றினார். பிறகு ஊனமுற்றோருக்கு இடஒதுக்கீடு வழங்கி அவர்களுக்கு வாழ்வில் ஒளியேற்றினார். முஸ்லீம்களுக்கு 3.5% இடஒதுக்கீடு வழங்கி அவர்கள் வாழ்விலும் ஒளியேற்றினார். எதுவாக இருந்தாலும், அதாவது பெண்களுக்கு வேலைவாய்ப்பில் 30% இடஒதுக்கீடு வழங்கி பெண்களுக்கு முன்னேற்றத்தில் பங்கு வகித்தார். பிறகு ஒவ்வொரு துறையிலும் இடஒதுக்கீட்டை அமல்படுத்தினார். அப்புறம் திருநங்கைகளுக்கு இடஒதுக்கீடு வழங்கினார். கலைஞர் சமூக நீதியை நிலைநாட்டுவதிலும் தமிழக மக்களை மேம்படுத்துவதிலும் பெண்கள் முன்னேற்றத்திலும் அனைத்து தரப்பு மக்களின் முன்னேற்றத்திலும் இதே உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி பெண்கள் ஆண்கள் வசதியானவர் வசதி இல்லாதவர்கள் அப்படிலாம் பார்க்காம அனைவர் வாழ்விலும் ஒளியேற்றி தமிழகத்தை முதன்மை மாநிலமாக இன்று வளர்ந்து நிற்க வைத்த பெருமை திராவிட முன்னேற்ற கழக அரசை தாரும். என்றைக்கு தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் அரசு அமைந்ததோ அன்னையிலிருந்து தமிழக முன்னேற்றத்திலும் தமிழ் மொழி முன்னேற்றத்திலும் அனைத்து தரப்பு மக்களின் முன்னேற்றத்தையும் ஒரு சீராக கொண்டு வந்து இன்று இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக தமிழகத்தை திராவிட முன்னேற்ற கழக அரசு உயர்த்தியுள்ளது. இடஒதுக்கீட்டு பிரிவினரை உயர்த்தினால்தான் தமிழகம் முன்னேறும் என்று கருத்தில் கொண்டு இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு ஏராளமான சலுகைகளையும் கல்வி சலுகைகளையும் கட்டண சலுகைகளையும் வழங்கி தமிழகத்தை முதன்மை மாநிலமாக இந்தியாவில் முன்னேற்றிய பெருமை திராவிட முன்னேற்ற கழக அரசை சாரும். இன்னும் 5 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழக அரசு தமிழகத்தில் நடந்தால் தமிழகம் சிங்கப்பூர் போன்று கனடா போன்று வளர்ந்த நாடுகளில் சுவிட்சர்லாந்தை விட முன்னேறிய நாடாக இந்தியாவையும் சேர்த்து தமிழகத்தும் வளர்ந்து இந்தியாவையும் சேர்த்து வளர்க்கும் என்பதில் ஐயமில்லை. ஏனெனில் இந்தியாவிலேயே அதிக ஜிஎஸ்டி வருமானம் தரும் நாடாக தமிழகத்தை வளர்த்தெடுத்தது திமுக அரசு என்பதை யாராலும் மறுக்க முடியாது. ஒவ்வொரு திட்டமும் நிறுவனமும் திமுக அரசு காலத்தில்தான் உருவானது என்பது கூகுளில் சென்று அடித்து பாருங்கள், இல்லை வரலாற்று ஆய்வுகளை புரட்டி பாருங்கள். உண்மை, நான் சொல்வது உண்மை, முற்றிலும் உண்மை என்பது தெரியும். அனைத்து தரப்பு மக்களும் முன்னேறி இருக்கின்றார்கள். இன்று அனைவரும் பெரும்பான்மை 30% மக்களிடம் கார் உள்ளது. அனைத்து வீடுகளிலும் இருசக்கர வாகனம் உள்ளது. அனைத்து வீடுகளிலும் தொலைக்காட்சி உள்ளது. அனைத்து வீடுகளிலும் ஆண்ட்ராய்டு போன் உள்ளது. அனைவரும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதாவது சாப்பாட்டு பஞ்சம் என்பது தமிழகத்தில் கிடையாது. வேலை வாய்ப்புக்கும் பஞ்சம் கிடையாது. யாருக்கும் வேலைக்கு போக மாட்டோம் தமிழகத்தில். எல்லாம் வடநாட்டுக்காரனை வச்சு இங்கே தொழில் நிறுவனம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவன் தண்ணீரவாக இருக்கான். யாருக்கும் பஞ்சம் கிடையாது. யாருக்கும் சாப்பாட்டு பஞ்சம் கிடையாது. அதில் அனைவரும் கல்வி கற்று முன்னேறி பெண் கல்வி சதவீதமும் உயர் கல்விகளில் சேரும் சதவீதமும் இந்தியாவிலேயே தமிழகம் முதன்மை மாநிலமாக திகழ்கிறது. இதற்கு காரணம் சமூக நீதி நிலைநாட்டி இடஒதுக்கீட்டை பின்பற்றி ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான தேவைகளை நிறைவேற்றி கிராமப்புறங்களை முன்னேற்றிய பெருமை திராவிட முன்னேற்ற கழக அரசை சாரும். எனவேதான் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்து உதயசூரியன் சின்னத்திலும் திமுக கூட்டணி கட்சிகளின் சின்னத்திலும் வாக்களித்து மீண்டும் திமுக அரசை அமைக்க வேண்டும் என்று தமிழக மக்களிடம் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். சிற்றொலி யூடியூப் சேனல் சார்பாக நேயர்கள் அனைவரையும் நன்றி தெரிவித்து வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.